வணக்கம். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது இப்போ தான் கல்லூரி இல்லைன்னா பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, கண்டிப்பாக நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் ஒரு 100 பேர் ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 80 பேருக்கு ஜிமெயிலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்கள் பற்றி தெரிஞ்சிருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு தெரிவிக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஜிமெயிலை ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலோட யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதத்தில் தான் இந்த டுட்டோரியல் வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிமெயில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, அல்லது ஏற்கனவே ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பிகினர் டுட்டோரியல் வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டுட்டோரியலில் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஜிமெயிலில் இருக்கக்கூடிய ஒரு 13 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் குறித்து தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த 13 ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயிலை யூஸ் பண்ண முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் அண்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த இமெயில் அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ஒரு இமெயில் அனுப்புகிறேன். இந்த இமெயிலை அனுப்பின உடனே எனக்கு இங்கே அண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த அண்டுவை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் நான் சென்ட் பண்ண மெசேஜ், அதாவது மெயில் மறுபடியும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ மறுபடியும் நான் என்னுடைய எரர்ஸை கரெக்ட் பண்ணி நான் அனுப்ப முடியும். இந்த டைமிங்கை மாற்ற முடியும். அதற்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, செட்டிங்ஸ் போங்க, சி ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதற்கு கீழே ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் இந்த அண்டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் பை டிஃபால்ட்டாக எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் அப் டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அடிக்கடி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன் ஸ்டார்டிங் டைமில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமிங்கை 30 செகண்ட்ஸுக்கு கூட மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஒரு தவறான மெசேஜை மெயில் பண்ணும்போது அதை நீங்கள் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிட முடியும். அடுத்து இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஷெட்யூல் சென்ட். இப்போது நீங்கள் ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு கஸ்டமர் கேர் சேவையில் வேலை பார்க்குறீங்க, ஒரு பீரியாடிக்கலாக நீங்கள் ஒரு மெயிலை சென்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஷெட்யூல் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு மெசேஜை நீங்கள் இப்படி கம்போஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன். ஸோ இந்த சென்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் டிஃபால்ட்டாக சில சஜஷன்ஸ் காட்டும். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி செலக்ட் டேட் அண்ட் டைமை இது பண்ணி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷெட்யூல் சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷெட்யூல் சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இது ஷெட்யூல் ஆயிரும். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய இன்பாக்ஸுக்கு கீழே ஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் இந்த மெசேஜை நீங்கள் டெலீட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடிட் பண்ணி கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷெட்யூல்டு சென்ட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது ஃபங்க்ஷன் என்னென்னா, டெம்ப்ளேட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெய்லி பேசிஸில் மெயில்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ஒரு குறைகள் சொல்கிறாங்கன்னா பை டிஃபால்ட்டாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு டிஃபால்ட் மெசேஜஸை நிறைய டைமில் சென்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த டைமிங்கில் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், செட்டிங்ஸுக்கு போயிருங்க, சி ஆல் செட்டிங்ஸ் கொடுங்க. இதில் நீங்கள் இந்த ஜெனரலுக்கு கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அதில் இல்லை அப்படின்னா அட்வான்ஸ்டு போங்க. அட்வான்ஸ்டுக்கு கீழே உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை எனேபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் ஒரு மெசேஜ் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ரிப்ளை பண்ணும்போது
உங்களுக்கு இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் சேவ் டிராஃப்டர்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் தான் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸை வந்து சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டிஃபால்ட் மெசேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்னுடைய டிஃபால்ட் மெசேஜாக இருக்குது அப்படின்னா இப்போது நான் இதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இங்கே போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு சேவ் டிராஃப்டர்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் அஸ் நியூ டெம்ப்ளேட்னு கொடுத்துட்றேன். இப்போ இதற்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போது இது சேவ் ஆயிடுச்சு. நான் சென்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போது மறுபடியும் இன்னொரு மெயிலுக்கு இதே மாதிரி நான் சென்ட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், நான் இதை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டோட அந்த லேபிள் வந்து இங்கே ஷோ ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணேன்னா போதும், அந்த மெசேஜ் இங்கே வந்துடும். நான் ஜஸ்ட்டு சென்ட் பண்ணி இதை அனுப்பிட முடியும். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டைமிங்கை ரொம்ப சேவ் பண்ணி நீங்கள் மெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா டார்க் தீம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் அதே மாதிரி அவங்களுடைய யூசேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் தீமை நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கலர்ஃபுல்லான தீம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு பிளாக் வேணும் அப்படின்னா வியூ ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தென் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்களுக்கு இங்கே பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா போதும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக வந்து மாறிடும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தீமை ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். நான் எனக்கு உங்களுக்கு டுட்டோரியலுக்காக பை டிஃபால்ட்டுக்கு சேஞ்ச் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரீடிங் பேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரீடிங் பேன் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு மறுபடியும் பேக் போயிட்டு மறுபடியும் இப்படி கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்கள் ரீடிங் பேன் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்ப்ளிட்டு ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி அந்த மெசேஜஸை உங்களுக்கு இப்படி சைடுலையும் வாட்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாட்டம்லையும் கூட இது வாட்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் இங்கே ஷோ ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஆப்ஷன் என்னென்னா இமெயில் ஃபில்டர். ஸோ நிறைய பேர் இந்த இமெயில் ஃபில்டர் ஃபங்க்ஷனை பற்றி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் இங்கே உங்களுக்கு ஒரு டெமோ வந்து காட்டுறேன். உங்களுக்கு ஏகப்பட்ட இமெயில்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் யூசர்கிட்ட இருந்து வந்த இமெயில், அதே மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்க இமெயில், இல்லைன்னா வந்து அவுட்பாக்ஸ் போன இமெயில், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னாலும் நீங்கள் ஃபில்டர் வந்து பண்ண முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வந்து பண்ண முடியும். இது இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ரீதரன்கிட்ட வந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா போதும். இது இல்லாமல் அட்வான்ஸ்டு ஃபில்டர் பண்ணணும்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷனை இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் அதே மாதிரி அடிக்கலாம். யார்கிட்ட இருந்து ஸ்ரீதரன்கிட்ட இருந்து வந்தது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா ஹேஸ் அட்டாச்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா செட்டிங்ஸுமே வச்சுட்டு கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் இருக்கிற எல்லா மெயில்ஸுமே வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜிமெயிலில் யூஸ் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஆஃப்லைன் மோட். ஸோ எல்லா டைமுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போது உங்களுடைய மெயில் பாக்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃப்லைன் மோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க, ஆல் செட்டிங்ஸ் போங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்கு போங்க. இதில் போயிட்டு எனேபிள் ஆஃப்லைன் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள இமெயில் சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஆன்லைனுக்கு வந்த உடனேயே இந்த டேட்டாவை உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடணுமா இல்லை வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். இதையெல்லாம் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் ரெடி ஆயிரும். நீங்கள் எந்த டைமில் வேணுமானாலும் உங்களுடைய மெயிலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஷார்ட்கட் கீஸ். ஸோ
ஜிமெயில் யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து திகைக்க வேணாம். கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட்டு ப்ளஸ் கொஸ்டின் மார்க் இதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலோட ஷார்ட்கட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு ஷார்ட்கட் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டை பார்க்கணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டே கொஸ்டின் மார்க் அழுத்துனீங்கன்னா இந்த விண்டோ வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஜிமெயில், அதாவது இமெயில் சிக்னேச்சர். ஸோ இமெயில் சிக்னேச்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் பாட்டமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து ஆட் ஆகும். இதெல்லாம் வந்து இமெயில் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமெயில் சிக்னேச்சர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கூட கொண்டு போகலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போயிருங்க, சி ஆல் செட்டிங்ஸ் போங்க. இதில் ஜென்ரலுக்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு இங்கே வந்து வரும். பை டிஃபால்ட்டாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி டெலிட் ஆகி எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ கிரியேட் நியூ கொடுங்க. இதில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இங்கே போயிட்டு இங்கே உங்களுக்கு என்ன சிக்னேச்சர் வேணுமோ அந்த சிக்னேச்சரை நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி என்னுடைய வெப்சைட்டை வந்து டைப் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய மொபைல் நம்பரை வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிவிட்டு நான் இப்போது சேவ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இது எந்த இடத்துல வந்து இந்த சிக்னேச்சர் வரணும், பை டிஃபால்ட்டாக நியூ இமெயிலில் வரணுமா இல்லை நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது அல்லது ரிப்ளை பண்ணுறதுல வரணுமான்னு இருக்குது. ஸோ நான் நியூ இமெயிலுக்கு மட்டும் கொடுத்துட்றேன். ரிப்ளை பண்ணுறதுக்கும் எனக்கு வரணும். ஸோ ஓகே கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், மெயிலுக்கு போயிட்டேன். இப்போ கம்போஸ் கொடுக்குறேன். பை டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இமெயிலுக்கு வந்துருச்சு. இப்போது நீங்கள் ஒரு 2-3 சிக்னேச்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பென் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு அடிஷ்னல் சிக்னேச்சர்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் ஆட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு சிக்னேச்சரே வேண்டாம் அப்படின்னா நோ சிக்னேச்சர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த சிக்னேச்சரே ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் இமெயில் சிக்னேச்சரை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதற்கு அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆர்கனைஸ் இமெயில் யூசிங் ஸ்டார். ஸோ நீங்கள் நிறைய ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸை வந்து நீங்கள் இப்படி பண்ணி ஸ்டார்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணி எந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இதில் ஒரு ஸ்டார் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு சி ஆல் செட்டிங்ஸ் கொடுங்க. இதில் ஜென்ரலுக்கு கீழே போனீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஸ்டார் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் 4 ஸ்டார் இருக்கும், அதே மாதிரி ஆல் ஸ்டார் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ 4 ஸ்டார்ஸை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இன்பாக்ஸுக்கு போயிட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் ஒரு டைம் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு எல்லோ ஸ்டார் வரும். மறுபடியும் அது மேலே டபுள் டைம் கிளிக் பண்ணேன்னா ப்ளூ ஸ்டார் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். ட்ரிபிள் டைம் பண்ணேன்னா அப்படியே அது மாறிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக கிளிக் பண்ணி அந்த ஸ்டார்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஃபில்டரிங்லேயும் சரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலையும் சரி ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதற்கு அடுத்த ஆப்ஷன் வெக்கேஷன் ரெஸ்பாண்டர். ஸோ வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேஸில் வெளியில் போயிருக்கீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு லீவ் டேஸாக இருக்குது, இல்லை பர்சனல் லீவ்ஸில் போயிருக்கீங்க அப்படின்னா அப்போது ஆட்டோமேட்டட் மெசேஜ் வந்து உங்களுக்கு யார் மெயில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண வைக்க முடியும். அதற்கான ஆப்ஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு செட்டிங்ஸ் போயிருங்க, சி ஆல் செட்டிங்ஸ் போங்க. அதில் ஜெனரலுக்கு கீழே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோ ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த மெசேஜை எனேபிள் பண்ணி வைக்கிறீங்க, அவுட் ஆஃப் ஆஃபீஸை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட் மெசேஜ் வந்து வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்னாகும் அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணுறாங்களோ இந்த டியூரிங் தீஸ் டேட்ஸ்
எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் தானாக அவங்களுக்கு வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் ஆஃபீஸ் மெசேஜை நீங்கள் ஜிமெயிலில் வந்து செட் பண்ண முடியும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சஸ் அதர் இமெயில். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் மெயில் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஜிமெயிலோட வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் வந்து பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸுக்கு போயிட்டு சிஆல் செட்டிங்ஸ் கொடுங்க. இங்கே போயிட்டு நீங்கள் ஃபார்வர்டிங் அண்டு பாப் ஐமேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் பாப் இல்லைன்னா வந்து ஐமேப் இது ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மெயிலை வந்து கான்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அவுட்லுக் அதே மாதிரி வேறு ஒரு இமெயில் பாக்ஸை வந்து நீங்கள் ஜிமெயிலோட லிங்க் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு அவங்க அந்த அவுட்லுக் இல்லைன்னா வேறு ஒரு மெயில் பாக்ஸ் எந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ நீங்கள் இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபைனலான ஆப்ஷன் என்னென்னா இன்பாக்ஸ் டைப். ஸோ இன்பாக்ஸ் டைப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு நார்மலான இன்பாக்ஸ் டைப் தான் நீங்கள் யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாப்பில் வந்து ப்ரையாரிட்டி மெசேஜ் எல்லாமே வந்து கேட்டகரிஸ் ஆகணும், லோ ப்ரையாரிட்டி எல்லாம் வந்து கீழே வந்து போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்பாக்ஸ் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே இது பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பாக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஸ்டார்டு ஃபஸ்ட்டு அன்ரீடு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்பாக்ஸ் டைப் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டார் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணோம்னா மற்ற இமெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிமெயிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் ஜிமெயிலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் குறித்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உதவும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நல்ல வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.